ருப்பி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோ ஃபுல்லா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இதுல எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நான் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கொடுப்பது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சன் ஃபார்மாவுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸ், அதாவது உங்களுடைய சேல்ஸ் growth எந்த அளவுக்கு இருக்கு, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த நிறுவனத்தில் இருக்கிற சாதகமான விஷயங்கள் என்ன, பாதகமான விஷயங்கள் என்ன, இவங்களுக்கு கடன் விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு, டிவிடெண்ட் எந்த மாதிரியான ரேஷியோல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சன் ஃபார்மா அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பங்கு. ஓகேங்களா, மருந்துகள் தயாரிப்பு நிறுவனம்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய கேட்டகரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரியில இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது நியூரோ பொறுத்த வரைக்கும் 19%, கார்டியாலஜியில 17%, கேஸ்ட்ராலஜி 14%, டயபெட்டாலஜியில் 9%, அதர்ஸ்ல வச்சு பார்க்கும்போது 34% இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் பல்வேறு நிறுவனங்கள் இருக்கு. இதுவும் ஒரு டாப் லீடிங்ல இருக்கிற ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது இன்ட்ரோ உங்களுக்கு போதும். ஏன்னா இந்த பங்குக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறத பார்க்கறதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 4,66,671 கோடி ரூபாய் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஒரு பங்கினுடைய விலை 1945 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நான் ரெக்கார்ட் பண்ற டைம்ல. இதனுடைய ஹை 2048, லோ 1547. ஸ்டாக் PE ரேஷியோ 36, ஒரு நல்ல வேல்யூ தான். புக் வேல்யூ 348. ஸோ இதுல இருக்கிற ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம், புக் வேல்யூவோட பல மடங்கு அதிகரிச்சு இப்போ இந்த பங்கினுடைய விலை போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். டிவிடெண்ட் ஈல்ட் 0.82, மிகப்பெரிய அளவில் டிவிடெண்ட்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த ஸ்கிரீன்ல நம்ம காட்டுறேன். ROCE 20% அண்ட் ROE 16%. இதுவும் ஆவரேஜ் லெவல் தான், டாப் லெவல்னு சொல்ல முடியாது, ரொம்ப புவர் லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் லெவல் தான். டிவிடெண்ட் 2024 இன்ட்ரீம் டிவிடெண்டா 8 ரூபாய் 50 பைசா கொடுக்குறாங்க. ஜூலை 2024 ஃபைனல் டிவிடெண்டா 5 ரூபாயும், 2025 இன்ட்ரீம் டிவிடெண்டா 10 ரூபாய் 50 பைசா, ஃபைனல் டிவிடெண்டா 5 ரூபாய் 50 பைசா கொடுக்குறாங்க. பிப்ரவரி 2026 இன்ட்ரீம் டிவிடெண்டா 11 ரூபாய் அண்ட் ஃபைனல் டிவிடெண்டா 5 ரூபாய், கிட்டத்தட்ட 16 ரூபாய் டிவிடெண்டா கொடுத்துருக்காங்க 2026. அதே மாதிரியான ரேஷியோல தான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. 2025லயும் சேம் இதே மாதிரியான ரேஷியோல தான் இந்த பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த நிறுவனத்தினுடைய கடன் விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் சில நிறுவனங்கள் எல்லாம் கடன் சுமையினாலேயே பாதி நிறுவனங்கள் முன்னேற்றம் இல்லாம போனதுக்கும் ஒரு காரணமா இருந்திருக்கு. ஸோ இந்த இவங்களுடைய டெப்ட் ஆன் ஈக்விட்டின்னு பார்க்கும்போது 0.06 இருக்கு. இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான லெவல் தான், மிகப்பெரிய அளவில் சுமைங்கிறது இல்லை. அப்படி எவ்வளோ கடன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,627 கோடி ரூபாய் இவங்களுக்கு கடன் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 16%, இயர்னிங் பெர் ஷேர் 50 இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலுமே நம்ம CAGR வேல்யூ பார்ப்போம். 10 வருஷத்துல 9%, 5 வருஷத்துல 20%, 3 வருஷத்துல 19%, 1 வருஷத்துல 23. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லெவல். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14-16 அப்படிங்கிற ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லுவேன். பட் என்ன அப்படின்னா இவங்களுடைய சேல்ஸ் growth எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலுமே சேல்ஸ் இருந்ததுனா தான் நமக்கு அடுத்தது ப்ராஃபிட் வரும். ஸோ சேல்ஸ் growth கன்சிஸ்டண்டா க்ரோ ஆயிருக்கா அப்படின்னா மார்ச் 2024 48,497 கோடி ரூபாய் இருந்தது. அடுத்த வருஷம் 52,578 கோடி ரூபாய். மார்ச் 2026 58,462 கோடி ரூபாயா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கன்சிஸ்டண்டா சேல்ஸ் அதிகமா இருக்கு, பெரிய அளவுல இல்ல. எங்களுடைய நெட் ப்ராஃபிட் 9,610 கோடி ரூபாயா இருந்தது. அதுக்கு அடுத்த 2025 10,965 கோடி, இப்போ 2026 11,509 கோடி ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டுமே அதிகரிச்சு தான் இருந்திருக்கு. இவங்களுடைய ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் 32,822 கோடி ரூபாய் இருக்கு. இப்பத்த 2026 மார்ச்ல இருந்த விகிதம் தான் இது. அண்ட் இதற்கு முன்னாடி இருந்ததை விட ஃபிக்ஸ்டு அசெட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அசெட்ஸ் 85,328 கோடியில இருந்து இப்போ 1,08,407 கோடி ரூபாய் அளவுக்கு டோட்டல் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பங்குதாரர்களின் ரேஷியோ பிரிச்சு பார்க்கும்போது ப்ரமோட்டர்ஸ்ட 54.4%, ஆவரேஜா ஒரே மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு கடந்த வருடங்கள்ல. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 17% இருந்தது, இப்போ 14.54% குறைஞ்சிருக்கு. DII 18.5 இருந்தது, இப்போ 22.06 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கவர்மெண்ட் 0.11%, பப்ளிக் கிட்ட 8.81 ஜூன் 2026 இருந்திருக்கு. இவங்களுடைய பங்குதாரர்களின் எண்ணிக்கை
மார்ச் 2025 7,04,983 பங்குதாரர்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஜூன்ல 7,10,246 பங்குதாரர்கள் உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகம். இதுல வந்து பெரிய அளவுல பாசிட்டிவ்லாம் நம்ம சொல்ல முடியாது. காம்படிட்டர்ஸ் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலுமே காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலில் மேக்ஸிமம் இருக்காங்க அப்படின்னாலும் இவங்களுக்கு அடுத்ததாக டிவிஸ் லேப் இருக்காங்க, சிப்லா, டாரண்ட் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த பங்குல முதலீடு செஞ்சவங்களுடைய வருவாய் எந்த அளவுக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரியான வருவாய் தொடர்ந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அதை மைண்ட்ல வச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடுத்துருக்குது, இனிமேல் இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு நீங்க தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேணாம். பழைய ஹிஸ்டரியை நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா. ஏன்னா இந்த நிறுவனம் ப்ராஃபிட் பங்குதாரர்களுக்கு கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 10 வருஷத்துல 8%, 7 வருஷத்துல 24%, 5 வருஷத்துல 19, 3 வருஷத்துல 18, 2 வருஷத்துல 5.9, 1 வருஷத்துல 21%. ஸோ ரெட்டுக்கு போகல. இதுல முதலீடு பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி ப்ராஃபிட் இருந்திருக்கு, ஆனா ஏற்ற இறக்கங்களோட இருந்திருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய சாதகமான விஷயம் அப்படிங்கிறது ஹைலைட் பண்ணி பார்த்தோம்னா இதுல வந்து கடன் விகிதமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான். கடன்கள் பெரிய அளவில் இல்லை. அண்ட் அப்படி ஆல்ரெடி இருந்தாலுமே கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இது அடுத்தது டிவிடெண்ட் பே அவுட் வந்து ஒரு பாசிட்டிவாக சொல்றாங்க 34% அப்படிங்கிறது. இது வந்து பெரிய அளவில் டிவிடெண்ட் ரேஷியோன்னு நம்ம மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது சொல்ல முடியாதுங்கிறதா உண்மை. நெகட்டிவான விஷயம் சேல்ஸ் growth வந்து 5 வருஷத்துல கடைசி 5 வருஷத்துல 11.8% தான் இருக்கு. ஸோ இது வந்து பெரிய அளவில் சேல்ஸ் growth இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்க ஒழிய பெரிய அளவில் சேல்ஸ் growth இல்லை. ஏன்னா சேல்ஸ் growth இல்லைங்கிறது நெகட்டிவாக சொல்றதுக்கான காரணம் சேல்ஸ் இல்லைனா ப்ராஃபிட் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறுவனங்கள் கொஞ்சம் சரிய தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த சேல்ஸ் growthங்கிறது ஒரு மைனஸாக இருக்குது, இப்போத்துக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அடுத்தது எந்த நிறுவனத்தினுடைய அனாலிசிஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.